ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு விஷயம் சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நம்ம கொட்டுக்காலியோட ட்ரெய்லர் லான்ச்சில் நம்ம சிவகார்த்திகேயன் சார் பேசுனது தான் அது. ஸோ ஒரு இன்டைரக்டாவோ இல்லை டேரக்டாவோ நம்ம தனுஷ் சார் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல. அது கொட்டுக்காலிக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நினைச்சு பேசினாரா என்னன்னு தெரியல. ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் வளர்த்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், பட் என்ன சொல்லியே மற்றவங்க வந்து பழகிட்டாங்க அப்படின்னா அந்த மற்றவங்கன்றது நம்ம தனுஷை தான் குறிக்குது. நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம தனுஷ் சார் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதும் சரி, அவரை சினிமாக்குள்ள கொண்டு வந்தும் சரி, அவருக்கான சரியான பாதையை காமிச்சது தனுஷ் சார் தான். பட் தனுஷ் சார் என்னைக்குமே நான் தான் அவனை வந்து வளர்த்து விட்டேன்னு எனக்கு எந்த ஸ்டேஜும் சொன்னதே கிடையாது. அவன் ஒரு நல்ல டேலண்ட்டு, அவனுக்கு பொட்டான்ஷியல் இருக்கு. ஸோ அவனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற சினிமாக்கள் தான் சொல்லியிருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் எப்படி சொன்னார்னு எனக்கு சீரியஸாக தெரிலங்க. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்குங்க. ஆஸ் ஆல்வேஸ் ஒரு நார்மல் பர்சனாக இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாராக கூட ஆகலான்னு நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த விஷயத்துல எனக்கு அவர் பண்ணது வந்து எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலங்க. நீங்களே வேணா கமெண்ட்ல வேணா சொல்லி விட்டுருங்க. ஸோ இது பற்றி ஆல்ரெடி தனுஷ் சார்ட்ட கேட்கும்போது அவரே ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறதுன்னு எனக்கு ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு என்னுடைய ப்ரொடக்ஷன் பேனரோட மெயின் வேலையாக வந்து புது இயக்குநர்களுக்கும் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இதுவே. நான் நடிக்கிற படங்கள் இல்லாமல், இல்லை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய அண்ணாவோ அவங்க படங்கள் இல்லாமல் மற்ற எதுவாக இருந்தாலும் ஒரு புது இயக்குனரோ இல்லை ஒரு புது முகமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சொல்லும் போது இவர் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேஜில் வந்து இப்படி சொல்கிறது வந்து நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வாரம் கிரியேட் பண்ணணும் தான் சொல்லணும். ஏன்னா டேரக்டாகவே அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா யாரும் வளர்த்து விடல அப்படின்ட்டு. பட் ஒரு மனுஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம வந்த வழி என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்து பொட்டான்ஷியல் தான், அவருக்கு எல்லாமே பண்ணுற எபிலிட்டி இருக்குது, கேப்பபிள் பர்சன் தான். பட் ஆனால் அவரோட பார்ட் வேறையாக இருந்திருக்கும். ஆங்கரிங் பண்ணிட்டு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் போயிருப்பாரு. இதுதான் கரெக்டான வழி கூப்பிட்டு விட்டது யாருன்னா தனுஷ் சார் தான். இந்த விஷயத்துல வந்து தப்பு சிவகார்த்திகேயன் சார் மேலே தான். ஸோ அதனால நான் இந்த விஷயத்துல வந்து தனுஷ் சார் பக்கம் தான் நிற்பேன். ஆக்சுவலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவா சார் ஏன் இப்படி பேசினாரு? இதை பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.